friends, welcome to our channel Enlighten Your Day. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: 1/2 kg சிக்கன், 2 லெக் பீஸ். அது சிக்கன் 65 நம்ம ரெடி பண்ணுவோம்ல, அந்த மெத்தட்ல ரெடி பண்ணி ஊற வச்சு வச்சிருக்கேன். சிக்கன் 65க்கான வீடியோ அதுக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், நீங்க பாருங்க. பிரியாணி ரைஸ் 5 கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த டம்ளர்ல 5 டம்ளர். 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா, மல்லிச்செடி, தயிர், முந்திரி பருப்பு, பிரியாணி இலை. அரைக்க தேவையான பொருட்கள்: தேங்காய், வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் 200 கிராம் போல் எடுத்திருக்கேன். பாருங்கள், அரைச்ச விழுது இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 6, கிராம்பு ஒரு 15 போல், இஞ்சி சின்ன துண்டு, 2 பட்டை. இது நாளையும் தனியாக அரைச்சி இந்த மாதிரி வரும். ஸோ தனித்தனியாக இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது 3ஐயும் நம்ம தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது நாளையும் தனியாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்ப்போம். பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. குக்கர் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய், எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடேறிடுச்சு. இப்போ பிரியாணி இலை, முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வரட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி, அந்த விழுதை இதோட சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, நல்ல ஃப்ளேவர் வரும் இது போடுறப்பயே. இப்போ அதோட அந்த பச்சை வாசம் நம்மளுக்கு போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டோம். இப்போ நம்ம அறுத்து வச்சுருக்கோம்ல பெரிய வெங்காயம் அதோட நம்ம போட்டுடுறோம். போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அறுத்து வச்சிருக்கோம்ல தக்காளி, அதையும் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். வதங்குற வரைக்கும் அது நல்லா வேகணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் வாங்கி வச்சுருக்கோம்ல, நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை இதோட ஆட் பண்ணிடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்ப்போம். தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் கொஞ்சம் நேரம் வேகட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ சிக்கன் ஒரு 5 நிமிஷம் போல் வெந்திருக்கு. அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில்
பிரியாணி பவுடர் 3 ஸ்பூன், சில்லி பவுடர் 2 ஸ்பூன். உங்களுக்கு உரப்பு அதிகம் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம். இப்போ நல்லா கிண்டிடுங்க இன்னொருக்கா. இப்போ இதோட தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற வரையும் கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். மூடி வச்சுக்கோங்க. சிக்கன் ஒரு 5 நிமிஷம் போல் வேகணும். அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒட்டிடும். அதனால் அடிக்கடி கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 தடவை நீங்கள் இந்த மாதிரி திறந்து கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ ஒட்டாது உங்களுக்கு. அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், வெள்ளைப்பூடு, வெங்காயம், அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ புதினாவும் மல்லிச்செடியும் நல்லா கிண்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி, பாருங்க சிக்கன் நல்லா வேகுது. இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி அதில் ஆட் பண்ணுறோம். இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி நல்லா சிக்கனோட மிக்ஸ் ஆகி இருக்கு. இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால சிக்கன் பீஸில் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இறங்கி நம்ம பீஸ் எடுத்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி அரிசி 1 டம்ளர் நீங்கள் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம 5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கோம், அதனால நம்ம 10 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஆனால் பிரியாணியில் ஆல்ரெடி நம்ம தண்ணி அப்பப்போ சேர்த்தது அப்படின்றதுனால 9 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். இப்போ நல்லா தண்ணி ஊற்றியாச்சு, உப்பும் போட்டாச்சு. நல்லா கிண்டிக்கங்க. கிண்டிட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுருங்க. அடுப்பை கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுருங்க, அதிகமாக வச்சுருங்க. ஒரு விசில் வந்து ஏர் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க பிரியாணி எப்படி அழகா வந்திருக்குன்னு. இப்போ நெய் லைட்டாக மேலாப்பில் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறப்ப லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரைஸ் நம்மளுக்கு உதிரி உதிரியாக வராது, உடஞ்சிரும். லைட்டாக அப்படி எடுத்து மிக்ஸ் பண்ணணும் எப்பயுமே பிரியாணி மிக்ஸ் பண்ணுறப்ப. பிரியாணி நல்லா பொழு பொழுன்னு நம்மளுக்கு வந்திருக்கு. ரைஸ்லாம் உடையலை. கிண்டுறப்ப மட்டும் ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க.
இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை அந்த லெக் பீஸ் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை பிரியாணிக்குள்ளே இப்படி வச்சு மூடிடுங்க. கொஞ்சம் பிரியாணி எடுத்துட்டு சிக்கன் லெக் பீஸ் பொரிச்சு வச்சுருக்கோம், வச்சு மூடி திரும்ப குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுத்து நம்ம சர்வ் பண்ணுறப்ப எடுத்துக்கலாம். நம்மளுடைய சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.